ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓட்ஸில் பிசிபேலா பாத் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓட்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். இது 1/4 கப் பருப்பு, பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒரு 2 கேரட்டு பீன்ஸு நீல வாக்கில் நறுக்கி வேக வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழ சைஸு, அதுவும் கரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். 1 தக்காளி, அதுவும் பெருசாக நறுக்கியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் இல்லாதவா சாதாரண தேங்காயும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம், தேவையான அளவு உப்பு, வரமிளகா அவ்வளவா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம், பட்டை இந்த சைஸ் எடுத்துங்க. 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு மெந்தியம், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டிய சாமானை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து விடலாம். இப்போ இந்த பட்டையும் லவங்கமும் போட்டு விடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது தனியாவும் போட்டு விடுறேன். கொஞ்சம் வதங்கியாச்சு. இது இந்த மிளகாவையும் போட்டு விடுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு விடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சூட்லேயே இந்த கசகசாவும் இந்த மெந்தியத்தையும் போட்டு விடலாம். இந்த சூட்லேயே இது நல்லா வறுபட்டுடும். ரொம்ப நேரம் வறுத்தன்னா கருகி போயிடும். போதும், இது எடுத்து விடுறேன். இந்த கொப்பரை தேங்காவையும் போட்டு விடுறேன். இது நல்லா சூடாக அது வதங்கினா போகிறோம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, சிகப்பாக வறுக்கணும்னு இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு எடுத்து விடலாம். இந்த தேங்காவை நான் பொடிச்சு தான் வச்சுருக்கேன். இந்த கொப்பரை தேங்காவை அரைக்கும் போது நம்ம போட வேண்டாம். கடைசியில் நம்ம பிசிபேலா பாத் பண்ணி முடிக்கிறப்போ இந்த தேங்காவை போட்டால் போகிறோம். சாதாரண தேங்காய் எடுக்கிறவா மட்டும் இந்த பொடி பொடிக்கும் போது அந்த தேங்காய் அதோடு சேர்த்து அரைச்சி விடலாம். போகிறோம். நல்லா இது வறுத்துடுத்து இந்த மாதிரி வறுத்தா போகிறோம். ரொம்ப சிகப்பாக வேண்டாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வறுத்ததை பொடிச்சு கொண்டு வந்துடுறேன். நல்லா பொடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இனிமேல் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் இந்த வெங்காயத்தை வதக்க போட்டு விடுறேன். வெங்காயமும் கறி லீவ்ஸும் போடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா இந்த தக்காளியை போடலாம். வெங்காயம் வதங்கி விடுத்து இப்போ இந்த தக்காளியை போட்டு விடுறேன். மஞ்சள் பொடியும் போட்டு விடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு புளி தண்ணியை விட்டு விடலாம். இதுவும் வதங்கி விடுத்து இந்த புளி தண்ணியை இதில் விட்டு விடலாம். உப்பை சேர்த்துக்கிறேன். வெல்லம், இப்போ இந்த பிசிபேலா பவுடரை இதோட போடுறேன். 2 ஒரு 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு.
இந்த பக்கம் கேஸில் வச்சு மாற்றி விட்றேன் இதை. இப்போ இதில் ஓட்ஸை வேக வைக்கணும். அதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துன்னு இருக்கேன். ஓட்ஸுக்கு தேவையான தண்ணி விட்டு விட்றேன். இப்போ இந்த ஓட்ஸையும் இதில் போட்டு விட்றேன். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இந்த புளி தண்ணி எடுத்து இதில் விட்டு விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டு பார்க்கலாம். இப்போ மூடி வச்சு விட்றேன். கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கிறேன். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்கோ. தண்ணி வேணும்னா பார்த்து விட்டுங்கோ. கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நல்லா வெந்துடும்போ. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும்போ. அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி தண்ணியை விட்டு விடலாம். அப்படி ஓட்ஸ் நல்லா வெந்துடுத்து. இப்போ அந்த புளி தண்ணியை இதில் விட்டு விட்றேன். இப்போ இந்த பருப்பு தண்ணியை இதில் விட்டு விட்றேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொப்பரை தேங்காவை இதில் போட்டு விட்றேன். நமக்கு தேவையான அளவு போட்டால் போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டின்னு விடும் ரொம்ப. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கொடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடலாம் வாசனைக்கு. இப்போ பிசிபலாபாத் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிசிபலாபாத் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. இது நீங்கள் சாப்பிடும் போது இது மேலே காரா பூந்தி போட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ரைத்தாவும் தொட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா காயத்ரி சிவராம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.